கொல்கட்டாவில் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜூனியர் டாக்டர் மோசம் பண்ணப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம், அந்த கேஸ் அப்படிங்கிறது இன்னும் நம்ம மண்டக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. இந்த சம்பவம் நடந்தப்போ இதுல முக்கிய குற்றவாளியா சொல்லப்பட்ட நபர்கள் அப்படின்னா ஒன்னு சஞ்சய் ராய், கொல்கட்டா போலீஸ்ல சிவிக் வாலண்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ அந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரின்சிபலா வேலை பார்த்துட்டு இருந்த சந்தீப் கோஷ். இவருக்கு இந்த கேஸ்ல வந்து ஒரு முக்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்பணும். அப்பேருந்து ஒரு பெரிய அலிகேஷன் அப்படிங்கிறத வச்சுட்டு இருந்தோம், இப்பவும் வச்சுட்டு தான் இருக்கோம். பட் இவர் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர நினைக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் அலிகேஷன் அப்படிங்கிறத வச்சாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சந்தீப் கோஷுக்கு நேத்தி பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய சேல்டாவில் இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட் வந்து சந்தீப் கோஷுக்கு பெயில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து இந்த கேஸை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மட்டும் கிடையாது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பம், அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களே நேத்தி வந்து இந்த சந்தீப் கோஷுக்கு வந்து பெயில் கிடைச்ச விஷயத்துக்கு அவ்வளவு அதிருப்தி அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அவங்க அம்மா அப்படின்னா, சிபிஐ வந்து சரியா இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணாம விட்டாங்க, ப்ராப்பரா விசாரணை அப்படிங்கிறத பண்ணாம விட்டாங்க, அதனாலதான் சந்தீப் கோஷுக்கு நேத்தி பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய ஆதங்கம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதை தாண்டி இந்த பெண் மருத்துவர் இறந்து போனப்போ இதுக்கு இவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. எல்லா ஸ்டேட்லயுமே நடத்தினாங்க. பட் கடைசி வரைக்கும் ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் டெத் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்து நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு உறுதியா நின்னவங்க அப்படின்னா ஜூனியர் டாக்டர்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் கடைசி வரைக்கும் கொல்கட்டாவில் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களே இப்போ இந்த சந்தீப் கோஷுக்கு பெயில் கிடைச்சதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, திரிணாமுல் காங்கிரஸ், அவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கக்கூடிய பிஜேபியும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சந்தீப் கோஷுக்கு பெயில் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. சிபிஐக்கு வந்து ஒரு பிரஷர் கொடுத்து அவங்க வந்து இதுல எதுவும் நடவடிக்கை எடுக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில தான் சந்தீப் கோஷுக்கு இப்ப பெயில் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இந்த ஆதங்கம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. நாம இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துற நமக்கே இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா, எவ்வளவு நாள் போராட்டம் அப்படிங்கிறத நடத்தினாங்க. வேலைக்கு போகாம, வீட்டுக்கு போகாம, வெளியில உட்காந்து ரோட்ல உட்காந்து அத்தனை நாள் அத்தனை மாசம் போராட்டம் நடத்தினாங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். எந்த அடிப்படையில இந்த சந்தீப் கோஷுக்கு வந்து இதுல இருந்து பெயில் கிடைச்சிருக்கு அப்படின்னா, சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணாம விட்டாங்க. அதாவது ஒரு குற்றவாளியை வந்து ஒரு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 90 டேஸ்க்குள்ள அவங்க மேல சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணும். அது சிபிஐயா இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணும். பட் இந்த விஷயத்துல சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணாம விட்டாங்க. அதனால நேத்தி சந்தீப் கோஷுக்கு பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு நபருக்கும் பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. யார் அப்படின்னா, தலா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்சார்ஜ் ஆபீசரா இருந்த அபிஜித் மண்டல். இவங்க 2 பேருக்கும் இந்த கேஸ்ல ஒரு லிங்க் இருக்கு. சோ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே ஜாமீன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எப்படி இந்த கேஸ்க்குள்ள இவங்க வந்தாங்க அப்படின்னு மேபி நீங்க மறந்துருக்கலாம், சொல்லிடுறேன். இந்த பெண் மருத்துவர் இறந்து போனாங்கல்ல, அதை செஞ்சது சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லி அவன் கைது செய்யப்பட்டான். அடுத்தபடியா இந்த பிரின்சிபலுக்கும் இந்த சந்தீப் கோஷுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வந்தப்போ விசாரணை போறப்போ என்ன தெரிய வந்திருந்தது அப்படின்னா, எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருந்தாரு இந்த சந்தீப் கோஷ். வந்து அந்த பெண் மருத்துவர் இறந்து போனாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எவிடன்ஸை வந்து மற்ற ஆபீசர்ஸ் யாரும் எடுக்க விடாம அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடத்துறது, எஃப்ஐஆர் வந்து சீக்கிரம் பதிய விடாம பண்றது அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு துணையா அந்த தலா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்சார்ஜ் ஆபீசரா இருந்த அபிஜித் மண்டலும் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. இந்த சந்தீப் கோஷும் அபிஜித் மண்டலும் சேர்ந்து இந்த கேஸ்ல எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருந்தாங்க. இவங்க எவிடன்ஸ் டேம்பர் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கும் இந்த கேஸுக்கு பின்னாடி என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இவங்க 2 பேரையுமே சிபிஐ வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இவங்க 2 பேருக்குமே இந்த கேஸ்ல இருந்து பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அபிஜித் மண்டல் வந்து இப்ப வீட்டுக்கே வந்துட்டார். பட் சந்தீப் கோஷ் இன்னும் ஜெயில தான் இருந்துட்டு இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மேல இன்னொரு கேஸ் அப்படிங்கிறதும் சிபிஐ தரப்புல இருந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ். அதாவது காலேஜுக்குள்ளேயே நிறைய பேர்த்த வந்து பணம் வாங்கிட்டு அவங்கள பாஸ் பண்ண விடுறது, பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்கறது, அங்க இருக்கக்கூடிய பிணங்களை வந்து பங்களாதேஷ் வரைக்கும் வித்து இவர் வந்து அதை காசாக்கினார் அப்படின்னு அவர் மேல நிறைய அலிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த கேஸ்லயும் இவர் மேல, அந்த பிரச்சனையிலையும் இவர் மேல கேஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ்ல மட்டும்தான் இப்போ சந்தீப் கோஷ் ஜெயில இருந்துட்டு இருக்கார். யோசிச்சு பாருங்க,
ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ், இந்தியாவே ஒரு ஷாக் வேவ், இந்தியா முழுக்க ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆன ஒரு கேஸ். அந்த கேஸ்ல இருந்து அந்த கேஸ்ல என்ன நடந்தது, யார் குற்றவாளி அப்படிங்கிற எந்த விஷயமும் ஒரு அப்டேட்டா நம்ம வெளியில பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இப்போ அவ்வளவு பெரிய கேஸ்ல இருந்து இந்த சந்தீப் கோஷ் ரொம்ப ஈஸியா பெயில் வாங்கிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ்ல இருந்தே பெயில் இவ்வளவு ஈஸியா வாங்கி முடிகிறப்போ பினான்சியல் இர்ரெகுலாரிட்டி கேஸ்ல இருந்து ஒரு பெயில் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம்னா சந்தீப் கோஷுக்கு கிடையாது. கண்டிப்பா இன்னும் ஒரு வீக்லயோ 2 வீக்லயோ சந்தீப் கோஷும் காமனா நார்மலா ஒரு மனிதர் மாதிரி ரோட்ல வந்து நடந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த கேஸ்ல சஞ்சய் ராய் அந்த சிவிக் வாலண்டியர் ஆரம்பத்திலேயே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் இந்த கேஸ்ல குற்றவாளியே கிடையாது, என்ன ஃபேம் பண்ணி மாட்டி விட்டுட்டாங்க, இதை தாண்டி பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே இந்த சஞ்சய் ராய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். பட் ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை நம்ம போகக்கூடிய அந்த ஆங்கிளை பார்த்தாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சந்தீப் கோஷ் தான் அடுத்த குற்றவாளி, அவரை விசாரணை பண்ணாதான் அடுத்தடுத்து என்ன இருக்கு, ஒரு பெரிய விஷயமே தெரிய வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல சிபிஐ வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாததுனால சரியான ஆதாரம் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அதனால தான் எங்களால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல அப்படின்னு சிபிஐ சொன்னதுனால இப்போ இந்த சந்தீப் கோஷ்க்கு பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கேஸ் அடுத்து என்ன போகும், எப்படி போகும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இதை பத்தின அப்டேட் கூட வெளியில வரது கிடையாது. ரொம்ப ரேரா தான் இந்த கேஸை பத்தின அப்டேட் அப்படிங்கிறது வெளியில வருது. நான் தொடர்ச்சியா இந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க இந்த கேஸை பத்தி அப்டேட்ஸ் போடுங்க அப்படின்னு. பட் எந்த நேஷனல் மீடியாவிலும் சரி, எந்த நேஷனல் வெப்சைட்லையும் சரி இதை பத்தி எழுதுறது கூட கிடையாது. இந்த கேஸ் என்ன நிலையில இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எழுதுறது கூட கிடையாது. பட் நேற்று இந்த பெயில் கிடைச்ச விஷயம் அப்படிங்கிறது இந்த கேஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மன கஷ்டத்தை கொடுத்துருக்கும். எந்த சிபிஐ ஒரு கேஸை எடுத்து டேக் ஓவர் பண்ணி அவங்க பண்றப்பவே இவ்வளவு பெரிய ஒரு கேஸ்ல வந்து ஒரு நபருக்கு பெயில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இனிமே யாரை நம்புறது, சிபிஐ தாண்டி யாராவது இருக்காங்களா, இல்ல யாரை நம்புறது அப்படின்னு தெரியல. ஸோ அடுத்து என்ன நடக்குது, என்ன ப்ரொசீஜர் இல்லை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். பட் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள சந்தீப் கோஷ் நார்மல் லைஃபுக்கு வீட்டுக்கு வர வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சிபிஐயோட இந்த நடவடிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபாடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.